இன்று நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசப் போகின்றேன். அதாவது, கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் செய்யக்கூடாத சில தவறுகள். நாம் அனைவரும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதை ஆர்வமாக நம்புகிறோம். ஆனால் எப்போது, எப்படி மற்றும் எதைப் பற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதிலும் சில தவறுகளை நாம் செய்வதுண்டு. இவ்வகை தவறுகளை இன்றைய வீடியோவில் பார்ப்போம். நாம் செய்யக்கூடாத இந்த தவறுகளை நம் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டியது கடவுளுடன் உண்மையான பிணைப்பை உருவாக்குவதற்கு மிகவும் முக்கியம். முதலில், பிரார்த்தனை செய்யும் போது சரியான மனநிலை இல்லாமல் இருப்பது மிக முக்கியமான தவறாகும். கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் உங்கள் மனதை அமைதியாக்கி உள்ளார்ந்த அன்புடன் செய்திட வேண்டும். உதாரணமாக, ஏதேனும் கோபம் அல்லது மன அழுத்தம் கொண்டு பிரார்த்தனை செய்தால் அது பரிசுத்தமான அணுகுமுறை ஆகாது. அதனால் உங்கள் பிரார்த்தனை யோசனையுடன் அமைதியாக இருக்க வேண்டும். இரண்டாம், பரிசுத்த நிலையை தவிர்க்காதீர்கள். பரிசுத்த நிலையை தவிர்க்கவும் கூடாது. பிரார்த்தனை செய்யும் முன் உங்கள் மனதை பரிசுத்தமாக்க வேண்டும். பரிசுத்தமில்லாமல் செய்யப்படும் பிரார்த்தனை அதன் உண்மையான ஆழத்தை பெறாது. பரிசுத்தமான நிலையை அடைவதற்கான சிறிய வழி, உங்கள் மனதை சுத்தப்படுத்தி உலகியல் சிந்தனைகளை பொறுத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அது உங்கள் ஆன்மீக பயணத்தில் மிகவும் உதவும். மூன்றாவது, உங்கள் விருப்பங்களோடு பிரார்த்தனை செய்யும் பழக்கம். பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் விருப்பங்களை மட்டுமே கேட்க வேண்டாம். எனக்கு இந்த வேலை வேண்டும் அல்லது எனக்கு இந்த பணம் தேவை என்ற பிரார்த்தனைகள் மட்டுமே கடவுளிடம் கேட்கின்ற போது அந்த பிரார்த்தனை முழுமையா இல்லாமல் போகும். உண்மையான பிரார்த்தனை என்பது உங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக அல்லது உலகில் அனைவருக்கும் அமைதி வேண்டி செய்வது. இது கடவுளுடன் உண்மையான தொடர்பை உருவாக்கும். நான்காவது தவறு, நேரத்தை விரைவில் கழிப்பது. பிரார்த்தனை செய்யும் போது அவசரமாக, சுருக்கமாக செய்யக்கூடாது. நேரத்தை அளவிடாமல் கடவுளுடன் நேரம் செலவிடுவது என்பது மிகவும் முக்கியம். பிரார்த்தனை செய்யும் போது அதில் முழுமையாக இருக்க வேண்டும். சரியான நேரத்தை ஒதுக்கி பரிசுத்தமான எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள். ஐந்தாவது, சுயநன்மைக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்யும் பழக்கம். இந்த தவறு மிகவும் பொதுவாக உள்ளது. கடவுளிடம் மட்டுமே உங்கள் சுயநன்மைக்காக பிரார்த்தனை செய்வது தவறு. பிரார்த்தனை என்பது உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் அமைதி, சுபிக்ஷம், வளர்ச்சி வேண்டியது. நமது விருப்பங்களை மட்டுமே கருதுவதை தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் கடவுளின் அருள் அதிகரிக்கும். ஆறாவது, மாறாக எதிர்பார்ப்புகள். இப்போது மாறாக எதிர்பார்ப்புகள். நாம் பிரார்த்தனை செய்வது ஒரே நேரத்தில் உடனடி பதில் பெறுவதை எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுளின் அருள் எப்போதும் நம் விருப்பப்படி வராது. நம்பிக்கை மற்றும் கடவுளின் நேரத்தில் பொருந்தும் பதிலை எதிர்பார்க்க வேண்டும். ஏழாவது, வழிபாட்டில் கவனத்தை தவிர்க்கும் பழக்கம். வழிபாட்டின் போது நம் மனதை மட்டும் அல்லாமல் உள்ளத்தை முழுமையாக அந்த பிரார்த்தனையின் வழியில் செலுத்த வேண்டும். பிறரின் சினிமா, சமூக வலைதளங்கள் அல்லது பிற செயல்கள் மனதை பரிதவிப்பிடுக்கும். ஆனால் மனதை நிறுவும் நேரத்தில் மட்டும் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தவறுகளை நீங்கள் தவிர்த்தால் உங்கள் பிரார்த்தனை ஒரு புதிய ஆழத்திற்கு, ஒரு புதிய அருள் அடையுமாறு இருக்கும். உங்கள் ஆன்மீக பயணம் அந்த உண்மையான நம்பிக்கையுடன் முழுமையாக இன்பகரமாக இருக்கும். நீங்கள் எந்த தவறுகளை செய்துள்ளீர்கள்? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிரவும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு தேவையான தகவலை பகிரவும். நன்றி. இந்த வீடியோ பார்த்ததற்கு. நம்பிக்கையுடன் உங்கள் ஆன்மீக பயணத்தை தொடருங்கள். இறைவன் உங்களுடன் இருக்கட்டும்.